ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். தொடர்ந்து சாய்கீதை டிவியில் பாபாவின் பல மகிமைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டே வரோம். பாபா எண்ணிலடங்காத அற்புதங்களை நிகழ்த்த வல்லவர். அதிசயக்கத்தக்க வகையில் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். பெரிய பெரிய அளவிலான அற்புதங்கள், உயிரை காப்பது, உயிர் விட்ட உடலிலிருந்து மீண்டும் உயிரை கொண்டு வந்து சேர்ப்பது, எத்தனையோ வகையான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி பக்தர்களின் வாழ்க்கையை நெறிப்படுத்துதல், மகிழ்ச்சிகளை ஆழ்த்துறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்வியில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி தன்னை நாடி வர பக்தர்களுக்கு அருளாசியை வழங்கி கொண்டே தான் இருக்கிறார். நிறைய அற்புதங்கள் அவர் நிகழ்த்தினாலும் சில அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிசயத்தை தாண்டி ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கும். இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஒரு மனச்சோர்வில் இருக்கும் பொழுது கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை பாபா கொடுப்பார். அது எப்படி இருக்கும், எதோட ஒப்பிட்டு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. நான் மன அழுத்தத்தில் இருக்கேன், அப்போ ஒரு குழந்தை வந்து என்னை தேடி வந்து என் கன்னத்தில் முத்தம் கொடுத்து என்னை அரவணைத்து கொண்டு என்னுடைய சிரித்து பேசி விளையாடினா நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, அதற்கு ஈடான அதற்கு மேலான ஒரு நிகழ்ச்சியை வந்து பாபா கொடுப்பார். அதுதான் வந்து ஒரு கேர்னு சொல்லுவோம், ஒரு அக்கறை. அக்கறைன்றது யார் நம்ம மேலே அதிகமாக காட்டுவான்னா, ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் குழந்தைகள் மீது கொண்டுள்ள அக்கறையை போல ஒரு அக்கறையை கொடுப்பார். இந்த அக்கறையானது எப்படி வேணாலும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ அடிப்பட்டவங்களுக்கு முதலுதவி கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்லை நாள்பட்ட ஒரு வலிக்கோ இல்லை ஒரு நோய்க்கோ மேலுதவி கொடுக்குற மாதிரி, மேல் மருந்து கொடுக்குற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஆறுதல் போல ஒரு குழந்தை கட்டி அணைக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், அந்த ஆறுதலை போன்ற ஒரு அரவணைப்பு, அது மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான நெகிழ்ச்சி மிக்க அற்புதங்களை பாபா எப்போ கொடுப்பார்னா, முழுமையாக ஒரு பக்தருடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டார்னா அந்த மாதிரி நிகழ்ச்சியான சில அற்புதங்களை நிகழ்த்துவார். அப்படியான ஒரு நிகழ்ச்சியான அனுபவங்களையும் அற்புதங்களையும் தன் பக்தர்கள் வாழ்வில் பாபா எப்படி நிகழ்த்தினார், நிகழ்த்தி கொண்டிருக்கிறார், இனியும் நிகழ்த்துவார் என்பதை நம்ம பார்க்கலாம். நிகழ்த்த போகிறது நமக்கு தெரியாது, ஆனால் நிகழ்ந்த விஷயத்தையும் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பேசலாம். பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் நிகழ்த்திய அற்புதம் என்ன தலைப்பு அப்படின்னா, பாபா வந்து பொதுவாக நம்ம கும்பிடுறோம், நமக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குன்னா பாபாவே அவருடைய சச்சரித்தில் கொடுத்துருக்க ஒரு உபாயம். நமக்கு பிடித்தமான ஒரு உணவை நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த பிரார்த்தனையை பாபாவின் முன் வைத்தோன்னா, அவர் பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா, கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டோம்னா அந்த கோரிக்கையை பாபா நிச்சயமாக நிறைவேற்றுவார். இப்போ நம்ம பிடித்த உணவை விட்டு கொடுத்து ஒரு பிரார்த்தனையை பலிதப்படுத்துகிறோம், பாபாவின் அனுகிரகத்தால் பாபா அதை பழிக்க வைக்கிறார். அதே மாதிரி நமக்கு பிடித்த உணவை பாபா நாம் கேட்கும் முன்னரே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்கிறாருன்றது தான் பார்க்கணும். இதுதான் நிகழ்ச்சிகரமான ஒரு அற்புதம்னு நான் சொல்ல வந்தது. இப்போ நம்ம இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், மதிய வேலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு 2 மாம்பழத்துண்டு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம தாயோ நம்மளுடைய தகப்பனோ 2 மாம்பழத்துண்டுகளை கொண்டு வந்து உங்கள் தட்டில் வச்சா உங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம், ஈடு இணையில்லாத சந்தோஷம். அந்த நேரத்தில் நினச்ச உடனே ஒரு சின்ன விஷயமா இருந்தால் அது உங்களை தேடி வந்து உங்களுக்கு தர்றாங்கன்னும் பொழுது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் போல் ஒரு சந்தோஷத்தை பாபா தன் பக்தர்கள் வாழ்வில் எப்படி நிகழ்த்தினார்ன்றதை நம்ம இன்னைக்கு படிப்படியாக பார்ப்போம். லக்ஷ்மி சந்த் அப்படிங்கிற ஒரு அடியவர் மதியான வேலையில் உணவுக்காக பசித்து உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்தரிடமிருந்து அவருக்கு சன்சா அப்படின்ற கோதுமை பணியாரம் கிடைத்தது. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சுவை. மறுநாளும் அதே பணியாரத்துக்காக அவர் இயங்கிட்டு இருந்தார், ஆனால் அது அவருக்கு கிடைக்கல. அதுக்காக அவர் மன வருத்தப்பட்டார், ஏமாற்றம் அடைந்தார். 3ஆம் நாள் ஆரத்தியின் போது பாபாவிடம் வந்து ஜோக் என்ற அடியவர், பாபா இன்று மதிய ஆரத்திக்கு என்ன நெய்வேத்தியம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டப்போ, இன்னைக்கு சன்சா கொண்டுட்டு வா, அதாவது கோதுமை பலகாரம் கொண்டுட்டு வா, பணியாரம் கொண்டுட்டு வா அப்படின்னு பாபா சொன்னதும் 2 பானைகள் நிறைய சன்சாவை அந்த பக்தர்கள் அந்த மதிய ஆரத்திக்காக கொண்டு வந்தாங்க. அப்போ பாபா சொல்கிறார் லக்ஷ்மி சந்தை பார்த்து, நீ பசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சன்சாவை சாப்பிட்டுக்கோ, அதே சமயம் முதுகில் கொஞ்சம் வலி இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து போட்டு சரிப்படுத்திக்கோ அப்படின்னு பாபா சொன்னதும் அந்த நிமிஷம் லக்ஷ்மி சந்த் ரொம்ப ஆச்சரியப்படுறதோடு இல்லாமல் நிகழ்ச்சியில் ஆழ்ந்து போகிறார். அப்படி ஒரு அழகான அக்கறையை பாபா கொடுப்பார். அதாவது பக்தர்கள் வாழ்வில் நுழைந்துடுவார், வலி இருக்கும், வேதனை இருக்கும், ஆனால் அந்த வழிகளை கடந்து போகிறதுக்கு கூடவே வருவார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப அக்கறையாக இருப்பார். அது சின்ன விஷயமா இருந்தாலும் இதை யாரால் கண்டுபிடிச்சி செய்ய முடியும்? நமக்கு பிடித்த உணவை கூட நம்ம ஒரு குரு வந்து தன் அடியவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னா, ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் குழந்தைகளுக்கு செய்வதை போன்ற ஒரு அரிய தொண்டை தான் வந்து பாபா தன் பக்தர்களுக்கு செய்தார். அவர் சொல்கிறார், என் பக்தர்களுக்காகத்தான் நான் இருக்கேன், உங்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டு தான் நான் இருக்கேன், எந்த நேரமும் உங்கள் சிந்தனையிலே தான்
இருக்கேன் அப்படின்றவரால மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன 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 நிகழ்ச்சிகள கூட ஒரு அற்புதத்த நிகழ்த்தி, பக்தர்கள் கூட இருக்கேன் அப்படின்றத உணர்த்தக்கூடிய வல்லமை பெற்றவர் பாபா. இது போன்ற நெறைய அனுபவங்கள், என்னுடைய சுய அனுபவங்கள், என்னுடன் என்னுடன் சில சாய் பக்தர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களையுமே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு முறை என் மகளுடைய பிறந்த நாளுக்கு இது நடந்து ஒரு 7, 8 வருடங்களுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். பிறந்த நாள் அன்று நான் வந்து பாப்பா கிட்ட கேட்குறேன், "உனக்கு என்னம்மா வேணும் இன்னைக்கு?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அவ சொல்றா, "அம்மா எனக்கு வந்து ஒரு பிஸ்கட் வேணும். ஒரு குறிப்பிட்ட பிஸ்கட்டோட பேர சொல்லி, அதுதான் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் கிஃப்ட்டா வேணும்னு" கேட்குறா. ரொம்ப எளிமையான ஒரு பொருள், விலை குறைவான ஒரு பொருள் தான். ஆனா, அந்த சமயத்துல அந்த பொருள் அங்க எங்கேயுமே கிடைக்கல. "சரி வா, முதல்ல நம்ம பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாம். அப்புறம் எங்கேயாவது கிடைச்சா அம்மா உனக்கு நான் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறேன். உள்ள போய் பிறந்த நாளுக்கு அர்ச்சனை, சாமி எல்லாம் பார்த்துட்டு கீழ இறங்கி வரும்பொழுது, அன்னதானம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் கோவில்ல. அந்த இடத்துல அன்னதானம் குடுக்குற இடத்துல ஒரு பக்தர் உள்ள நுழையிறாரு அப்பதான். பார்த்தா ஒரு பெரிய பாக்ஸ் வச்சிருந்தாரு. அந்த பாக்ஸுக்கு வெளியில என்ன எழுதியிருந்தா, பாப்பா என்ன பிஸ்கட் கேட்டாலோ, அந்த பிஸ்கட்டோடைய பெயர் அந்த பாக்ஸ்ல இருந்தது. அத பார்த்த உடனேமே எனக்கு கொஞ்சம் லைட்டா மனசுக்குள்ள தோணுச்சு. ஏதோ பாபா ஒரு அற்புதம் நிகழ்த்த போறாரு அப்படின்றது மட்டும் தோணிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்தர் உள்ள போய் பாபாவோட சன்னிதானத்துல அத வச்சு அர்ச்சனை பண்ணி, உதியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ் அந்த அன்னதானம் குடுக்குற இடத்துல குடுத்த அடுத்த நிமிஷமே, அதுல இருக்க பிரசாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய அளவிலான பிஸ்கட் பாக்கெட். அதுல ஒவ்வொரு பாக்கெட்டுக்குள்ளேயும் 10, 10 பிஸ்கட் இருந்தது. அந்த மாரி ஒரு 6 பிஸ்கட் பாக்கெட்ட அப்படியே தூக்கி முதல்ல என் பொண்ணு கையில தான் குடுத்தாங்க. எவ்ளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? அது ஒரு நெகிழ்ச்சிக்கு அளவில்லாம போயிடுச்சு அவளுக்கு. சந்தோஷத்துக்கு மிக இல்லாம போயிடுச்சு. அவ கேட்டது 1 பாக்கெட் பிஸ்கட். ஆனா, அத 1க்கு பல மடங்கா பாபா அவளுக்கு கொடுத்து, எல்லாத்தையும் சாப்பிட்டு சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி பாபா சொன்னாரு. அத இப்ப நினைக்கும்பொழுது கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்கிறதுக்கு, பாபாவ மிஞ்ச வேற யார் இருப்பா? பாபா தான் இருக்க முடியும் அப்படின்லாம் நினைக்க தோணும். அதனால தான் பாபா விடுறதுக்கே மனசே வராது. ஏன்னா, ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் எடுத்துக்கிற அக்கறை, நம்ம மேல காட்டுற அந்த அன்பு, அபரிமிதமான பாசம், இதெல்லாம் விளக்கி சொல்ல முடியாது. அவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு. இன்னொரு அரிய அற்புதம் பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் நாங்க எல்லாம் கோவிலுக்கு போகும்பொழுது, எப்பவுமே மதியம் ஆரத்தி முடிஞ்ச பிறகு நாங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து தோழிகள் எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். அன்னதான பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். இப்படி சாப்பிடும்போது, எங்க கூட இருந்த ஒரு பக்தை வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, எப்பவுமே வீட்ல சமைக்கும்பொழுது, அத கோவிலுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருவாங்க. எங்க எல்லோருக்கும் கொடுப்பாங்க. நாங்க எல்லாம் அத சந்தோஷமா சாப்பிட்டுட்டு, நான் சொன்னது என்னன்னா, "இன்னைக்கு நல்ல ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்ட ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் குறை. என்னன்னா பாயாசம் இல்ல. பாயாசம் மட்டும் இருந்ததுன்னா, இது கல்யாண விருந்தே தான்" அப்படின்னு சொன்னேன். பாயாசம் குடிச்சா எவ்வளவு நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை அலம்புறதுக்காக போறேன். போம்போதே எதிர்ல வந்து ஒரு வடக்கு நாட்டு தம்பதியர் வந்தாங்க. வரும்பொழுதே அவங்க கையில ஒரு தூக்கு இருந்தத நான் பார்த்தேன். நான் அமைதியா கையலம்பிட்டு போம்பொழுது, அவங்க சாய்ராம்னு என்ன கூப்பிட்டாங்க. நான் திரும்பி பார்த்தேன். "சொல்லுங்க சாய்ராம்" அப்படின்னு திரும்பி பார்க்கும்பொழுது, அவங்க கையில ஒரு பெரிய டம்ளர் இருந்தது. அந்த டம்ளர் நெறைய வழிய 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 பிரசாதம். என்ன பிரசாதம்னு கேட்டிங்கன்னா, பாயாசம், பால் பாயாசம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சைன்னு எல்லாம் போட்டு, அவ்ளோ ஒரு சுவையான பாயாசத்த அங்கேயே எனக்கு குடுத்தாங்க. நான் சொன்னேன், "சாய்ராம் முதல்ல சந்நிதிக்கு எடுத்துட்டு போய், பாபா கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு." "பரவால்ல சாய்ராம், நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி அவங்க ஹிந்தியிலேயே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா போச்சு. எந்த இடத்துலயுமே இறைவன் இருக்கிறார். அத போய் அங்க கொடுத்து தான் அது வரணும் இல்ல. உன்னுடைய தேவைக்கு நான் உடனே கொடுக்கிறேன் அப்படின்னு சிறுதுளியும் தாமதம் இல்லாம பாபா வந்து, அங்கருந்தே அந்த பாயாசத்த அவங்க கொண்டு வந்த இடத்திலேயே ஒரு திண்ணை இருக்கும். பக்தர்கள்லாம் உட்கார்றதுக்கு. அந்த திண்ணை மேல வைத்து, அங்கிருந்து பாயாசத்த முதல் பாயாசம் எனக்கு தான் கொடுத்தாங்க. அத நினைக்கும்போது இப்பவுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு அக்கறை வந்து நம்ப தாயோ, நம்மளுடைய தகப்பனோ செய்ய முடியும். அத தாண்டி வேற யாரால செய்ய முடியும்னா, சத்குரு மாதிரி, சாய் மாதிரி ஒரு சத்குரு, இறைவன் அவரால மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு நான் நிஜமாவே அன்னைக்கு மனமுருகி போனேன், நெகிழ்ந்து போனேன். என் சந்தோஷத்திற்கு அளவில்லாமலே இருந்தது. உடனடியா போய் அங்க இருந்த பக்தைகள் கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு, அவங்களுக்கும் அந்த பிரசாதம் கிடைச்சது. நிச்சயமாவே அன்னைக்கு நான் மனமார வாழ்த்தினேன் அந்த தம்பதியர. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எங்கேருந்து கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தது ஒண்ணு. பாபா காட்டின கருணை, அக்கறை ஒண்ணு. இது எல்லாமே நினைக்கும் பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது எனக்கு அன்னைக்கு. ஒரு சம்பவம் சொல்றேன். இது வந்து ஒரு பக்தை எனக்கு வந்து போன 2 வாரத்துக்கு முன்னாடி தொலைபேசி மூலமா பேசி அவங்களுடைய அனுபவங்கள என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இத கடைசி 2 வீடியோல அவங்க சொன்ன அனுபவங்கள தான் நான் பகிர்ந்திருக்கிறேன். நீங்க போய் பாருங்க தயவுசெய்து.
இதுவும் அவங்களுக்கு பாபா நிகழ்த்திய அற்புதம் தான். அவங்க மனக்கலக்கத்துல இருக்கும் பொழுது, பாபா கொடுத்த தேற்றுதல் இது. இதுவும் உணவு சம்மந்தப்பட்ட தேற்றுதல் தான். பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு எது இருந்தாலும் இல்லனாலும், பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. மனக்கலக்கத்தோடும், கவலையோடும் அந்த பக்தை உணவை கூட மறந்து பசியோட அவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போறாங்க. அவங்க போம்போதே கொஞ்சம் ஒரு 3, 3:30 மணிக்கு சாயங்காலம் போல போறாங்க. அதாவது அந்தி சாயத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. அந்த நேரம் பக்தர்கள் கூட்டம் அவ்வளவா இல்ல. அந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, அந்த கோயில நிறுவினவரு, அந்த கோயிலோட பக்கத்துல ஒரு வீட்லயே தான் வசிச்சுக்கிட்டு இருந்தார். அன்றைய நேரம் அவங்க போனப்ப நல்ல காத்து, மழை. அவங்களுக்கும் பசி. மனசுக்குள்ள ஒரே வேதனை. இத தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வருது. இப்போ சூடா ஒரு காப்பி குடிச்சா நல்லாருக்கும். ஏன்னா வயிறு வேற பசி எடுக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்க அதே சமயம், அந்த கோவில நிர்வகிச்ச அந்த பக்தர் வந்து வீட்டுக்குள்ள இருந்து இங்க யாரோ பசியோட இருக்காங்க. அவங்களுக்கு உடனடியா காஃபி தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். சுட சுட காஃபி கொண்டு வரேன். வாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சற்றும் தாமதிக்காமல் அங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த அடியவர், அந்த பக்தைய பார்த்து, "இந்தாங்க சாய்ராம் நீங்க குடிங்க. உங்கள பார்த்தா தான் பசியோட இருக்கா மாரி இருக்கு. உங்களுக்கு தான் காஃபி கண்டிப்பா தேவைப்படும். இப்ப சாப்பிடுங்கன்னு" சொல்லி காஃபியும் குடுத்து, சுட சுட 2 வடையும் கொடுத்து சாப்பிட வைத்தாராம். கண்ணீராக பெருகி ஓடியதாம் அவங்களுக்கு. அவங்க எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல, அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து சேர்ந்தது. வயிற்றுக்கு உணவு. அதுவும் அவங்க ஆசைப்பட்ட அதே காஃபி. காஃபியோடு சேர்ந்து 2 சுட சுட 2 வடையும் இருந்துதாம். அவங்க அழறத பார்த்து அந்த அடியவர் கேட்டாராம், "ஏன் சாய்ராம் அழறீங்க? அழாதீங்க சாய்ராம்" அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்களே, "இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு நெனச்சேன் சாய்ராம். உடனடியா நீங்க காஃபியோடு சேர்த்து 2 சுட சுட வடையும் கொண்டு வந்துட்டீங்க. இது பாபாவோட அன்ப, இந்த கருணைய நான் எப்படி விவரிக்கிறதுன்னே தெரியல" அப்படின்னு சொன்னப்ப, "நான் வந்து இதெல்லாம் நெனச்சு பண்ணல சாய்ராம். நான் இப்ப தான் வீட்ல காஃபி குடிச்சேன். கண்டிப்பா யாருக்காவது இங்க காஃபி தேவைப்படுமோன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் கொண்டு வந்தேன். கெளம்பும்போது என்னுடைய மனைவி, "மழைவா வேற இருக்கு. வெறும் காஃபிய ஏன் கொண்டு போறீங்க? இந்த 2 வடையும் சேர்த்தே எடுத்துட்டு போங்க. யாராவது சாப்பிடுவாங்கன்னு" குடுத்து விட்டாங்க. நிஜமா எனக்கு இப்படி இருக்கும்னு நானு நெனச்சு பார்க்கவே இல்ல அப்படின்னு சொன்னப்போ, அவங்க இன்னும் மனமுருகி அழ ஆரம்பிச்சாங்களாம். அன்றைக்கு அவங்களுக்கு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை வந்தது. இப்பலாம் அவங்க பாபாவ தொடுற நேரம். அப்பதான் உள்ள நுழையிறாங்க பாபாவுடைய கோயில். பாபாவுடைய ஆலயங்களுக்கு அவங்க போக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இது எல்லாமே அவங்களுக்கு பாபா நிகழ்த்திய அற்புதம். உள் வாங்குறாரு பாபா. "வந்துரு. உன் கவலைகளை தீர்த்து வைக்க நான் இருக்கிறேன்." தன் பக்தர்களை ஈர்த்து இழுக்கிறாருன்றதுக்கு இது ஒரு பெரிய அடையாளம். இன்னும் ஒரு அழகான பாபாவுடைய அற்புதத்தோட இன்றைய பகுதிய நம்ம நிறைவு செய்வோம். இது என்னுடைய அம்மாவுக்கு பாபா நிகழ்த்திய அற்புதம். அவங்க வந்து ஒரு நாட்டுக்கு போறாங்க. அந்த நாட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய உணவு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். எங்க போனாலும் அந்த அந்த நாட்டுக்குரிய உணவு தான் சாப்பிடுற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த நாட்ல ஒரு பாபா கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போறாங்க. என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என் தம்பி, தம்பியுடைய மனைவி எல்லோரும் போறாங்க. அன்னைக்கு ஆரத்தி நடந்துகிட்டு இருக்க வேளையில அவங்க போறாங்க. ஒரு சின்ன கோவில் தான். அங்க போறாங்க. ஆரத்தி முடிஞ்ச உடனேயுமே அந்த நடந்துகிட்டு இருக்கும்போதே எங்க அம்மாக்குள்ளார ஒரு சிந்தனை வருது. இன்னைக்கு வடை பாயாசத்தோட சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு விருந்து சாப்பாடு மாரி சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். பாபா எனக்கு குடுக்குறியா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆரத்தி முடிஞ்ச பிறகு கிளம்பி போறாங்க. சாமிய கும்பிட்டுட்டு கிளம்பி போகும்பொழுது, அங்க ஆரத்தி காட்டுவார் இல்லைங்களா? அர்ச்சகர். அவர் வந்து, "அம்மா நில்லுங்க. எங்க போறீங்க?" அப்படின்னு கேட்டு, "வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொன்னதும், "எங்க வீட்டுக்கு போறீங்க? அங்க உள்ள போய் பாருங்க. சாப்பிட்டுட்டு போங்க. நல்லா வயிறார சாப்பிடுங்க. பாபாவோட டே இன்னைக்கு. வியாழக்கிழமை. நல்லா வடை பாயாசத்தோட சாப்பாடு இருக்கும். வயிறார சாப்பிட்டுட்டு திருப்தியா, பொறுமையா போங்க. ஒண்ணும் அவசரமே இல்லன்னு" சொன்னாராம். எங்க அம்மாவுக்கு தாழ முடியாத ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதாவது உணவுக்கு தன் பக்தர்கள் வீட்டில் எந்த நாளும் பஞ்சமே இருக்காதுன்னு சொன்ன பாபா, விருப்பப்பட்ட உணவை கூட தன் பக்தர்கள் ஆசைப்படும்போது கொடுத்து, அவர்களை தன் செல்ல பிள்ளைகளைப் போல பாவித்து வழிநடத்தியது தான் இந்த சம்பவங்களோட அடையாளம். அவரு சொல்லும்பொழுது, அவர் இந்த மாதிரி அற்புதங்கள செய்யும்பொழுது, ஒரு குழந்தை வந்து நம்மள ஆற தழுவுது பார்த்தீங்களா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அந்த குழந்தைய பார்த்து என் செல்லக்குட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லணும் போல தோணும். இவர் செய்ற இந்த மாதிரியான நெகிழ்ச்சிகரமான அற்புதங்கள் எல்லாமே. இன்னும் இதுபோல பல அற்புதங்கள் பாபா தன் பக்தர்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தியத பற்றி தொடர்ந்து நம்ம சாய்கீதை டிவியிலே பேசிக்கிட்டே இருப்போம். அனைவருக்கும் சாயின் அனுகிரகமும், அருளாசியும் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு, மீண்டும் சாய்கீதை டிவியில் சந்திப்போம். ஜெய் ஜெய் சாய்ராம்.